Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஒரு பிரஷர் குக்கர்ல மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியில இது 2 ல இருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1/2 கப் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பருப்பு வெந்து வந்திருந்தால் போதும். இது இருக்கட்டும். இப்போது ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டு இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கொலைய வேகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வெந்தால் மட்டுமே போதும். தக்காளி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை கழுவிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் அழுத்தி மெஷர் பண்ணோம் அப்படின்னா 2 கப் அளவு இருக்குது. அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரை வந்து ஒரு 3/4 அளவு வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கீரை எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை கடையிறதுக்கு இந்த மாதிரி கொத்து சட்டின்னு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கீரை கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மலான மண் சட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மத்து இல்லை அப்படின்னா மேஷர் வச்சோ இல்லை குழம்பு கரண்டி வச்சோ நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசித்ததுக்கப்புறமா சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.